சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். லேவியராகமம் 26:9. லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அருமையானவர்களே, இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நிறைய எதிர்பார்ப்புகளோடு தன்னுடைய ஜனங்களிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆசாரியர்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிற சூழ்நிலை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லிகிட்டே வருவார். நீங்கள் வேதத்தில் அந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் அடிக்கடி ஒரு வார்த்தை அங்கே வரும், உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்று சொல்லும். நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் தேவனாகிய கர்த்தர். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வரும். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்துல உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், நான் சாதாரணமானவர் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த லேவியராகமம் 26 1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை இந்த ஜனங்களோடு சொல்லுவார். இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவரிடத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்போ இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார் என்று நாம் பார்ப்போமானால், முதலாவதாக அந்த வசனத்துடைய முதல் பகுதி சொல்லுகிறது, கண்ணோக்கமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, கண்ணோக்கமாய் இருக்க போகிறார். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளாக அதில் நாம் பார்க்கலாம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல NIVயில், அதாவது நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ வில் லுக் ஆன் யூ வித் ஃபேவர். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, ஃபேவர்னா தயவு, அன்பு, இரக்கம், கிருபை, சாதகமான சூழ்நிலை என்று பல அர்த்தங்கள் அதற்கு உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை எப்படி பார்க்க போகிறேன், அன்போடு பார்க்க போகிறேன், தயவோடு பார்க்க போகிறேன், நான் உன்னிடத்தில் கிருபையோடு பார்க்க போகிறேன், சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி நான் உன்னை பார்க்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது NIVயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ வில் டர்ன் டு யூ அண்ட் மேக் யூ பிளஸிங். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னிடத்தில் திரும்புவேன் என்று ஆண்டவர் சொல்ற, நான் உன்னிடத்தில் திரும்புவேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரும்புவேன் என்கிற அந்த வார்த்தையை ஒரு சில வேத அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் ஒருவேளை கோபமாய் போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா தன்னுடைய கோபத்தை மறந்து ஆண்டவர் திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலையை வேதம் அங்கே சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் அங்கே அவர்கள் பயன்படுத்துகிறார். அதே போல் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ வில் ஹாவ் ரெஸ்பெக்ட் அன்டு யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. ஐ வில் ஹாவ் ரெஸ்பெக்ட். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னிடத்தில் மதிப்பு வைத்து நடக்க போகிறேன், மதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, சங்கீதக்காரன் சொல்றான், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது அவருக்கு முன்னால் நம்ம ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் என்ன பண்றாரா, அந்த தூசிய விசாரிக்கிறார். ஐ வில் ரெஸ்பெக்ட் யூ. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, முதல்ல நான் உன்னிடத்தில் கிருபையோடும் இரக்கத்தோடும் தயவோடும் அன்போடும் வரப்போகிறேன். ரெண்டாவது சொல்றாரு, நான் உன்னிடத்தில் திரும்பி வரப்போகிறேன். மூன்றாவது சொல்றாரு, நான் உன்னை மதித்து நடத்த போகிறேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் ஆண்டவர்
தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுத்து நடத்துவது மட்டுமல்ல, எப்போது நம்மை பார்த்து கொண்டிருக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஒரு பிள்ளை நடக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைய கவனமா பார்ப்பாங்க இல்லையா? எங்கேயும் போய் விழுந்துடக்கூடாது, எங்கேயும் போய் தட்டிடக்கூடாது, அதுக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாது, கவனமா பார்ப்பாங்க. கண்ணோக்கமாய் இருத்தல் என்பதற்கும் பார்த்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. பார்க்கிறதுன்றது என்ன தெரியுமா? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், திடீர்னு இந்த பக்கம் பார்க்குறேன், திடீர்னு இந்த பக்கம் பார்க்குறேன், நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலரை கொஞ்சம் கவனமாக பார்க்குறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் விளையாடுறாங்க, இதான் இருக்கிறாங்க பாருங்க, விளையாடுறாங்க. ஒரு சிலர் தூங்குறாங்க. என்னப்பா இவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி தலை ஆடுது. அவங்க என்ன இப்படி தூங்குறாங்களா இல்லை முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களா? தூங்குற மாதிரி இருக்குது, முழிச்ச மாதிரியும் இருக்குது. திடீர்னு பார்த்தா தலையெல்லாம் இப்படி ஆட்டுறாங்க, இப்படி ஆட்டுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு அவங்கள கவனமாக பார்க்குறேன் பாருங்க, அதுக்கு பேர் கண்ணோக்கம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் மீது எப்படி இருக்க போகிறேன்? கவனமாய், கண்ணோக்கமாய், மரியாதையோடு, உன்னிடத்தில் அன்போடு நான் வரப்போகிறேன், இருக்க போகிறேன். அப்போ வேதத்திலிருந்து ஒரு சிலரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, மார்க்குவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த மனிதனை என்ன பார்க்கிறார் பாருங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நான் சொன்னது போல ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? அவனிடத்தில் தயவு வைக்கிறார், ஃபேவர். அவன் சொன்ன வார்த்தைக்கு வேற யாராவது இருந்திருந்தா கோபப்பட்டு, போடா உனக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த பெரிய பணக்காரனிடத்தில் சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். உடனே அவன் தன்னை நீதிமானாய் காண்பிப்பதற்கு என்ன செய்தானா, நான் என் சிறு வயதிலிருந்து அதை கை கொண்டிருக்கிறேனே, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். இப்பதான் ஆண்டவர் அவனை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் சொல்றார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, இன்னும் உன்னிடத்தில் குறை உண்டு. அருமையானவர்களே, இந்த 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 வாலிபனை ஆண்டவர் பார்த்த பார்வை எப்படிப்பட்டது தெரியுமா? அவனை குற்றப்படுத்துகிறவராய் பார்க்கல, அவனிடத்தில் இருக்கிற குற்றங்களை மன்னிக்கும்படியாய் பார்த்தார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உண்மையில கண்ணோக்கமாக இருக்க போகிறேன். எதற்காக தெரியுமா? உன்னை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, உன்னுடைய குற்றங்களை மன்னித்து உன்னை தகுதிப்படுத்துவதற்காக நான் உன்னை நோக்கி பார்க்க போகிறேன். ரெண்டாவது ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே 9வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்க ரெண்டாவது ஆண்டவர் யோபுவினுடைய முகத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் இந்த யோபுனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த, அவனுடைய வாழ்க்கையை கண்ணீரான ஒரு சூழ்நிலையில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த மனிதனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. பாடுகளை பார்க்கிற கர்த்தர் இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் கண்ணோக்கமாக இருக்க காரணம் என்ன? ஏன் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. யோபுவை பார்த்தவர், அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வருடத்துல நீங்களும் நானும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க போகிற, ஆண்டவரே யோபுனுடைய சிறையிருப்பை திருப்பினது போல எங்க சிறையிருப்பை நீங்க திருப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு மனிதனை வேதம் சொல்லுகிறது, ஒரு அம்மாவை சொல்லுது. மார்க்குவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 32லிருந்து 34 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு திரும்பி பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா, தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நினைத்து எங்க போச்சு, யாரிடத்துல அந்த வல்லமை போனது அப்படின்னு திரும்பி பார்க்கிறாரு. இப்போ அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ நிற்கிறாங்க.
அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் தான் உம்மை தொட்டேன், நான் தான் உம்மை தொட்டேன். அங்கே நாம் பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, வாசிங்க 34வது வசனம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ ஆண்டவருடைய பார்வை அந்த அம்மா மேல படுது. இப்போ நான் அதுக்கு என்ன சொல்றது தெரியுமா? பலவீனத்திலே பார்க்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பலவீனத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில ஏறக்குறைய 12 ஆண்டுகள் படாத பாடுபட்டு தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து, தன்னுடைய நன்மைகளை இழந்து, வேதம் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டாள் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த பலவீனமான பெண்ணை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். வேதம் என்ன சொல்லு தெரியுமா? உன் பலவீனம் நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்க போகிறார். நம்முடைய பலவீனம் நீங்கி சுகமாயிருக்க போகிறோம். அல்லேலூயா. அதே போல அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை வேதம் சொல்லுகிறது. அங்க என்ன சொல்லுது பாருங்க, 38ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த 24ல நிறைய பேர் நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, வெளியே தெரியல. நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாத காரியங்களை நினைத்து மனம் வருந்தி இருக்கிறீங்க. இரவு நேரங்களில் படுக்கையில் உங்களுடைய தலையணை நினைச்சிருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிற உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா. எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய். எசேக்கியா என்ன பண்ணானா? சுவர் புறமாய் திரும்பி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், மனங்கசந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஏசாயா இந்த வார்த்தையை சொல்லிட்டு பாதி முற்றம் போறதுக்குள்ள அடுத்து ஒரு பதில் வருகிறது. என்ன தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் தைரியமா நீங்கள் நானும் போகிறோம். ஏன்? என்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். 4 பேரை பார்த்தோம். ஒன்று, என்னுடைய குறைவுகளை பார்க்காமல் என்னை நிறைவாய் நடத்த விரும்புகிற ஒரு கர்த்தர், இல்லையா? 2வது, என்னுடைய பாடுகளை பார்க்கிற ஒரு கர்த்தர். 3வது, என்னுடைய பலவீனத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர். 4வது, என்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் என்னோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, உன்னை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அவங்க வரல, இவங்க பார்க்கல, அவங்க விசாரிக்கல, எவ்வளோ போராட்டம் நடக்குது. இன்னையிலேருந்து அந்த இன்னார் வரல, இன்னார் பார்க்கல, கேட்கலன்றதை விட்டுருங்க. யார் வந்தாலும் வரலன்னாலும் எப்போதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யார் விசாரித்தாலும் விசாரிக்கலனாலும் எப்போவும் என்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போ முதல்ல ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்க போகிறார்? கண்ணோக்கமாய் இருக்க போகிறார். 2வது ஒரு காரியம் அதே வசனத்தில் சொல்லுகிறது. லேவியராகமம் 26:9 2வது பகுதி சொல்லுகிறது, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அல்லேலூயா. பலுகவும், பரவாயில்ல, பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அருமையானவர்களே, ஆங்கில வேதத்தில் சொல்லுகிறது, I will make you fruitful and increase your numbers. நான் உன்னை பலனுள்ளவனாக வைத்து உன்னை எண்ணிக்கையில பெருக பண்ணுவேன். வரலையில சொல்லுங்க. அருமையானவர்களே, இந்த பலனுள்ள வாழ்க்கை வாழாம எத்தனையோ பேர் பலனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஒரு சில நேரங்களில் நம்மளை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, இது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னுவாங்க. சொல்லுவாங்களா? இது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, இது இருக்கிறத விட
நீங்கள்லாம் அப்படியே பார்க்குறத பார்த்தா எங்களெல்லாம் யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது, நாங்கள் தான் சொல்லின்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் தான் என் ஆண்டவர். அல்லேலூயா. பலனற்ற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னால் பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் நான் பயன் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல நீ பலனுள்ள வாழ்க்கை வாழப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்து போன எல்லா மேன்மைகளையும் உனக்கு திரும்ப தருவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல சொல்லுகிறது பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் கூட்டுகிற தேவன் அல்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் கூட்டுகிற தேவன் அல்ல. 1+1 2+2 இப்படி போடுறவர் இல்லை. ஆண்டவர் பெருக்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரானால் அவனுடைய வாழ்க்கை கூடாது, அவனுடைய வாழ்க்கை பெருகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார், உன்னுடைய ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இப்போ இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன செய்தாரா? யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் பெருகாதபடிக்கு அந்த எகிப்தின் ராஜா என்ன செய்தானா, அவங்களை அடிமைப்படுத்தினான். அவங்க பெருகக்கூடாதுன்னு நினைச்சான், கொடுமையாய் நடத்தினான். ஆனா அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறும் 40 பேர் போன ஒரு கூட்டம், 40 70 பேர் போனோம். நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேயா, நீ 40ன்னு சொல்லு, இல்லை நீ 30ன்னு சொல்லு, இல்லை 2 பேர்னு சொல்லு, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. 70 பேர் போன ஒரு கூட்டம் வெறும் 400 வருஷத்தில் எத்தனை பேர் ஆனாங்க தெரியுமா? 6 லட்சம் ஆண்கள் புருஷர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 18 வயசுக்கு மேலே. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கணக்கில் இல்லை, பெண்கள் கணக்கில் இல்லை. சொல்றாங்க ஏறக்குறைய 25 லட்சம் பேர். 400 வருஷத்தில் எத்தனை லட்சம் ஆச்சு? 25 லட்சம் ஆச்சு. அதுவே சும்மா தோராயமான ஒரு கணக்கு. அவங்க என்ன 2-3 பெற்று இருப்பாங்க, நிறைய இருக்கும்ல. பெருக பண்ணுகிறவர். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெருகினார்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு வாக்கு என்ன தெரியுமா? உன்னை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு வழி இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் இருந்தது. ஆண்டவர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த வார்த்தையை சொல்லலை, யோசேப்புக்கும் அதே போன்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்வு ஒருவேளை குறைவுபட்ட வாழ்க்கையாய் மற்றவர்களுக்கு முன்னால நீ எதிர்பார்த்த நன்மைகள் இல்லாமல் குறைவுபட்டு போய் வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம். அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 12வது வசனத்தில் ஈசாக்கை கர்த்தர் என்ன செய்தாரா? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 100 மடங்கு, 100 மடங்கு, ஒரே வருஷத்துல 100%. நிறைய நேரங்களில் நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல 100 மடங்கு ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம்? இல்லைல்ல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு? உன்னை பெருக பண்ணுவேன். உன்னுடைய உழைப்புக்கான பெருக்கத்தை நீ பார்ப்பாய். நிறைய பேருடைய வாழ்க்கையில் உழைப்புக்கு ஏற்ற பலனை பார்க்க முடியல.
நானும் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், நாளெல்லாம் ஓடுறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறத விட ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அந்த கொஞ்சத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக நடத்துவார் இல்லையா? நிறைவாக தருவார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதம் எடுக்க செய்தவர். எத்தனை கூட? 12 கூடை நிறைய மீதம் எடுக்க செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய உழைப்பில், நீ உழைக்கிற உழைப்பு, ஓடுகிற ஓட்டத்தில் உனக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் இன்னொரு பெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது, அவனுக்கு எதிரிகளாக ஒரு கூட்டம் நிற்குது. அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய தோல்விகளையும் வேதனைகளையும் சந்தித்து கடந்து வந்த மனிதன். ஆனால் இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அல்லது பெருகினான். அல்லேலூயா. பெருகினான். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உனக்கு தருவார். சத்துரு பார்க்குறான், எப்போ இவன் விழுவான், எப்போ இவன் சாவான், எப்போ வெட்கப்பட்டு போவான், என்றைக்கு இவங்களை பார்த்து ஏளனமாக பேசலாம், 4 பேருக்கு முன்னால் இவங்க தலை கவிழ்ந்து நிற்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அதே சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கை அப்படித்தான் மாறுச்சு. நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைய ஆரம்பித்தான். அவனை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவங்கெல்லாம் அவன் பக்கத்தில் வந்து நிற்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற அற்புதம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றார்? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவன் பட்சத்தில் நிற்பாங்க. நம்புறீங்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை உனக்கு எதிராக ஆட்கள் எழும்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று தெரிஞ்சுங்க, என் வழியை கர்த்தருக்கு முன்னால் சரி செஞ்சிட்டேன்னா யார் எனக்கு எதிராக எழும்புறாங்களோ அவங்க என் பட்சத்தில் நிற்பாங்க. யார் உன்னை குற்றப்படுத்துகிறாங்களோ அவங்க உங்களை புகழ்வாங்க. யார் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உன்னை வாழணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் யார் தெரியுமா? சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உன்னதமான கர்த்தர். நீங்க பயந்து வெட்கப்பட்டு யாரை பார்த்து ஒதுங்கி நிற்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தானா. அவன் மகா பெரிய சீமானாய் மாறின பொழுது ராஜாவுக்கு அவனுடைய பெருக்கத்தை சந்திக்க முடியல. அவன் சொல்றான், நீ எங்களை விட அதிகமாகிட்ட, ஆகவே நீ எங்களோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் துரத்திட்டாங்க. ஈசாக்கு போனாரு, முதல்ல ஒரு துறவு தோண்டினாரு, அங்கே வாக்குவாதம் வந்துச்சு, அதுக்கு பேர் ஏசேக்குன்னு வச்சார், வாக்குவாதம். அடுத்து ஒரு துறவு தோண்டினாரு, அங்கே ஒரு பிரச்சனை வந்தது, சித்துனா எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறார் ஈசாக்கு? நல்ல கவனிங்க. நிறைய நேரங்களில் நம்ம அந்த ஏசேக்குன்றதையே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். நீ எனக்கு எதிர்த்து பேசுறியா, நானும் உனக்கு எதிர்த்து பேசுவேன். நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் 10 வார்த்தை சொல்லுவேன், என்னால் முடியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? அதனால் என்ன ஆகுதுன்னா ஏசேக்குலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். டெய்லி ஏசேக்கு தான் நம்ம வாழ்க்கையை. காலையில் எழுந்ததும் வாக்குவாதம், காலையில் எழுந்ததும் எதிர்ப்பு, காலையில் எழுந்ததும் கோபம், காலையில் எழுந்ததும் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், வேலை செய்கிறவன், மேனேஜரு, ஓனரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, இது இல்லைன்னா போடா. எனக்கு ஆண்டவர் இன்னொரு இடத்த வச்சிருக்கிறார், போகிறான். அங்கே போனால் அங்கே துறவு வெட்டுறான். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த துறவுகளெல்லாம் அவங்க அப்பா தோண்டின துறவு, இவனுக்கு சொந்தமான துறவு தான். அவங்க அப்பா தோண்டி வச்ச துறவு. அதை திரும்ப தோண்டினா அங்கே ஒரு கூட்டம் வந்து நிற்குது, எதிர்ப்பு. அங்கேயும் அவன் என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான், ஓடிட்டான், போங்கடா அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. இப்போ அடுத்து ஒரு இடத்துல துறவு தோன்றான், அங்கே யாருமே இவனுக்கு எதிர்த்து வரல. இப்போ அருமையாக ஒரு பேர் வைக்கிறார், என்ன தெரியுமா? ரெகபோத்துன்னு வைக்கிறார். என்னது? ரெகபோத். ரெகபோத்துன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பெருக்கத்தின் இடம். அல்லேலூயா.
கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நான் பெருகுவதற்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்போ இந்த ரெகோபோத்தில் இவர் இருந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் எந்த ராஜா இவனை துரத்துனான்னு அந்த ராஜா தேடி வர்றான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், சத்துருக்களுக்கு முன்பாக நீ உயர்த்தப்பட்டு நிற்பாய், பெருக்கி ஆண்டவருடைய பெருக பண்ணி நிறுத்துவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் கூட யார் இருக்கிறது? அவர் தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே, விட்டுருவாரா? அவர் உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறாரே, ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். பெருக பண்ணுகிற கர்த்தர். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தில் எப்படி இருக்க போகிறார் தெரியுமா? உடன்படிக்கையை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கையை திடப்படுத்துகிறவர். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றார், உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த 3 வார்த்தை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த வருஷத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்ற வல்லவர். நீங்களும் நான் அந்த வாக்குத்தத்தம் உறுதியாக பிடிச்சிக்கணும். இங்கே நாம் பார்க்கும்போது உடன்படிக்கை என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிணைப்பு ஒப்பந்தம். ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு பிணைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிணைப்பு ஒப்பந்தம், ஒரு சட்ட ஒப்பந்தம். சட்ட ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கும் இடையே பிணைப்பு அல்லது உறவை நிறுவுதல், அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. இன்னைக்கு இந்த உலகத்தின் உடன்படிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க, நியூக்ளியர் பாம்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். கடந்த மாதத்தில் அந்த ரஷ்ய அதிபர் சொல்றாரு, அந்த உடன்படிக்கை இனி செல்லாது, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவோம். உக்ரைனை நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்னால அடிப்போம், இங்கிலாந்தை அடிப்போம் அவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவன் உடன்படிக்கை பண்ணது யார் தெரியுமா? மனுஷன். மனிதர்கள் பண்ணுகிற உடன்படிக்கை அது என்ன ஆகும்னா தானாக போயிடும். அல்லேலூயா. கல்யாணம் ஆகும்போது பண்ணீங்களா? கல்யாணம் ஆகும்போது பண்ணீங்களா? அது உங்களெல்லாம் கேட்கலப்பா. பின்னால் கல்யாணம் ஆகும்போது பண்ணீங்களா? கையை பிடிச்சிட்டு வாழ்விலும். ஆனால் நம்மளுங்க ரொம்ப உஷார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல மாட்டாங்க, பாஸ்டரை பார்த்து சொல்லுவான். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் கணவனாக இருப்பேன். யாருக்கு? ஒரு கல்யாணத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஒரு பிஷப்பு, லுத்தரன் பிஷப் நடத்துகிறார் கல்யாணம். சொல்லுப்பா, வாழ்விலும் தாழ்விலும். அந்த பையன் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கினா, வாழ்விலும் தாழ்விலும். ஏய், என்னை பார்த்து ஏன்டா சொல்கிற, அங்கே பார்த்து சொல்கிறான்னார். சரி, இவ்வளோ சொல்கிறான், அத்தனை பேருக்கு முன்னால் சொன்னால் எவ்வளோ நாள் தாங்குது? இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கல்யாணத்தில் நிறைய டைவர்ஸில் போய் நிற்குது. ஏன்? உடன்படிக்கையை காக்க முடியலை. அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கை பண்ணது யாரு? மனுஷன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் கூட என் கூட ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணுறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் உங்களோடு என்னோட ஒரு உடன்படிக்கை பண்றார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். 2வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் தம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நினைவு கூறுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வரும்பொழுது அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அல்லேலூயா. எகிப்தியர் 400 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. 400 வருஷம் தாண்டி போச்சு.
இப்போ அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு என்ன செய்தாராம்? அன்றைக்கு ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. 400 வருஷம் மனுஷனா இருந்தான்னா செத்து மண்ணோட மண்ணா போயிருப்பான். ஆனா கர்த்தர் இன்னும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, முற்பிதாக்களோடு, அதாவது யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாமோடு நான் பண்ணின உடன்படிக்கை நான் நினைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையானவர்களே, உங்களோடு என்னோட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையில் உறுதியாய் இருக்க போகிற ஒரு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் எபிரேயரின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6வது வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க, இவரோ விசேஷித்த வாக்குதத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த எபிரேயாக்கியோன் சொல்றாரு, இவரோ விசேஷித்த வாக்குதத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். அது என்னையா விசேஷித்த உடன்படிக்கை? 10வது வசனம் சொல்லுது, அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு உங்களோடு என்னோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். என்ன பண்றார் தெரியுமா? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை அவர் ஒரு நாளும் மீறவே மாட்டார். நம்ம அவரோடு பண்ணின இந்த உடன்படிக்கையில கர்த்தர் சொல்றார், நீ என்னுடைய ஜனம், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை ஆளுகிறவர், நான் உன்னை நடத்த போகிறேன். இந்த வருடம் 25வது வருடத்துல நீங்களும் நானும் தைரியமாய் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கலாம். ஏன் தெரியுமா? வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் தம்முடைய உடன்படிக்கையில உறுதியாய் இருக்கிறவர், திடப்படுத்துகிறவர். இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் தேவனாய் இருக்க போகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆளுகிறவராக இருக்க போறேன், நான் உன்னை நடத்த போகிறேன், நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய ஜனமாய் இருப்பாய். இன்னைக்கு 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்க போகிறேன், 2வது பலுகவும் பெருகவும் பண்ண போகிறேன், 3வது என்னுடைய உடன்படிக்கை உன்னிடத்துல திடப்படுத்த போகிறேன். சொல்லுகிற கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய். அன்பின் ஆண்டவரே, இந்த வாக்குதத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தப்படட்டும் சாமி. இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த 2025 நாங்கள் உம்முடைய பார்வையிலேயே இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பலனுள்ள வாழ்க்கை வாழட்டும், பெருகிற வாழ்க்கை வாழட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை எங்களுடைய தேவனாய் கொண்டு உம்முடைய ஜனமாய் நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும், தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.